ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை பொழுது வணக்கங்கள். இந்த அற்புதமான மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசக்கூடிய இந்த வேளை, கோயில் மணியோசைகளெல்லாம் நம்முடைய காதுகளில் கேட்கக்கூடிய, இவை எல்லாவற்றிற்கு மேல் பசு கன்றுகளெல்லாம் தன் தாய் பசுவை நோக்கி விரைந்து சென்று பாலருந்தக்கூடிய இந்த புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் நல்ல நல்ல திருத்தலங்களையும் கோவில் பற்றிய செய்திகளையும் புராணங்களையும் கேட்கக்கூடிய இந்த அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது கேள்விகளால் ஓர் வேள்வி. நான் அடிக்கடி சொல்வேன், 10,000 பாடல்களை தந்த கம்பராமாயணத்தை படிப்பது, 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய பெரிய புராணத்தை படித்து சொல்வது, பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய பகவத்கீதையை படித்து அதன்படி நடப்பது, இவையெல்லாம் ஒரு விதமான பக்தி மார்க்கம் என்றால், ஒரு வரியில் 1000 செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்விகளால் வேள்வி என்கின்ற இந்த பகுதியை நிறைய இளைஞர்கள் பார்த்து வருகின்றீர்கள். அந்த வகையில் இன்றைய கேள்வி பதிலுக்குள் செல்கின்றோம். வேதம் என்றால் என்ன? வேதத்தின் பயன் யாது? ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஒளி வடிவுதான் வேதம். ஒளி வடிவுதான் வேதம். இப்போ பாருங்கள், உதாரணம், சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் சொல்கிறோமில்ல, அந்த உச்சரிப்பு. இந்த வேதத்திற்குரிய அதிபதி யாருன்னு கேட்டால் வேத வியாசர். அவர் எழுதியதனுடைய மைய வேதங்கள் எதுன்னா ருக், யஜுர், சாமம், அதர்வனம். இப்போ சிம்பிளாக 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒளிவடிவை மையப்படுத்தி உலகை தன் வசப்படுத்துவது வேதம். அந்த வேதத்திற்குரிய அதிபதி வேத வியாசர். அந்த வேதத்தில் பல்வேறு வகை என்றாலும் 4 இந்த மண்ணுக்குள் புறையோடி கிடைக்கிறது: ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அடுத்த கேள்வி, வேதத்தின் பயன் யாது? ஒளியை வச்சு தானே வேதம்னோ. ஸ்வரம் தப்பாமல் உச்சரிப்பது தான் வேதம். வேதத்தை மட்டும் உச்சரிக்கின்ற போது தவறு இழைக்காமல், அந்த ஒளிக்குறியீடு தப்பு ஆகிடாமல் ஸ்வரம் தவறாமல் சொல்லணும். இதனால் என்ன பயன்? ஒரே வரியில் எழுதியிருக்கார் மகா பெரியவர், வீடும் நாடும் மகிழ்வோடு இருக்கும். வேதம் சொல்ல சொல்ல வீட்டுக்கும் மகிழ்ச்சியாக, நாட்டுக்கும் மகிழ்ச்சி. புராண இதிகாசங்கள் எத்தனை? நமக்கு அடிப்படையான விஷயம் நிறைய தெரிய மாட்டேங்குது. 18 வகை புராணம்னு நம்ம சொல்லுவோம். இதிகாசம் 2, அது பாரதத்துக்கே உரியது, ராமாயணம், மகாபாரதம். புராணம் 18 வகை புராணம். சரி, அடுத்த கேள்வி, இந்த வேதம், புராணம், இதிகாசம்லாம் எதுக்கு? தர்மத்தை நோக்கி தானே. அடுத்த கேள்வி வச்சாங்க, தர்மத்தின் பயன் யாது? சுகத்தை தரக்கூடிய எல்லா செயல்களும் தர்ம செயல்களே. அதில் ஒரு துணை கேள்வியை போட்டாங்க. அப்போ அதர்மம்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு வாரியார் எழுதுகிறார் ஒரு பதில், தர்மத்திற்கு எதிரான எல்லா செயல்களும் அதர்மம். முதல்ல எதிராக தர்மம்னா சுகத்தை தரக்கூடிய எல்லாமே தர்மம். அப்போ தர்மத்துக்கு எதிரான அதர்மம் எதுன்னா தர்மத்திற்கு எதிரான எல்லா செயல்களுமே அதர்மம்னு முடிச்சுட்டார். பகவான் அவதாரம் எடுக்கிறான் என்பது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அழகாக நம்ம ராமகிருஷ்ண மட்டிலேருந்து ஒரு சுவாமிஜி எழுதியிருக்காரு, யுகந்தோறும் யுகந்தோறும் தேவைக்கேற்ப பகவான் அவதாரம் எடுப்பார். உன்னுடைய நீடு, நெசசிட்டி இருக்கும் போதெல்லாம் கடவுளுடைய அவதாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட். மனிதனை உயர்த்துவது எது? ஒரு வரியில் வாரியார் சொல்கிறார், தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் மனிதனை உயர்த்தும். தர்மம்னா என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார். எது தர்மம்? நம் முன்னோர்கள் செய்த பணியை தொடர்ந்து செய்வது தினசரி, அதுவே தர்மம்தான். சில பேர் கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. சில பேர் இந்த சந்தி மத்தியானம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. சில பேர் தேவாரம் திருவாசகம் படிக்கிறத அந்த முன்னோர்கள் செய்த மரபுப்படி செய்கிறது தான். எது மனிதனுக்கு துன்பம் தரும்? ஒத்தவரில் அடிச்சிருக்கார் சுவாமி சிவானந்தா, தற்பெருமைதான் மனிதனுக்கு துன்பத்தை தரும். ஞானத்தை எது கொடுக்கும்? மௌனம் மட்டுமே ஞானத்தை கொடுக்கும். அடுத்தது, ரொம்ப மனிதனுக்கு நல்ல தகுதியை ஏற்படுத்தி தருவது எது? கல்வி மட்டுமே. கல்வி மட்டுமே.
கொலையை விட பெரிய பாவம் எது இந்த மண்ணுலகில்? புறம் கூறுவது. ஒருத்தர் இல்லாத போது போட்டு கொடுக்குறது, அதுதான் கொலையை விட பெரிய பாவம். முடிவில்லாத வியாதி ஏதாவது உண்டா? இருக்க. பேராசை என்பது முடிவில்லாத வியாதி. சரி, எது நம்மை உயர்த்தும் என்றால் கடவுளுக்கு அருகில் நம்மை கொண்டு செல்வது புண்ணியமும் அடக்கமும் தெய்வ நம்பிக்கையும். இந்த ஆனந்தத்தில் நாமும் இணைவோம். நாளை சந்திப்போம். வணக்கம்.